ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சமையல்லே மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். இந்த மேங்கோ குல்ஃபி பசங்க மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும். முன் மாங்காய் வச்சு 8-10 பேருக்கு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். கூடவே பால் எவ்வளோ தெரியுமா? 1/2 லிட்டர் போதுங்க. இந்த மேங்கோ குல்ஃபிலே நம்ம சாக்லேட் சிரப் கூட அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 2 கிளாஸ் போதுங்க. 1/2 லிட்டர் பால் இருக்குது இல்லை, சும்மா 100 ml பாலில் நான் சைடில் வச்சிட்டேன். இது 400 ml இருக்குது. மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிடலாம். பாலில் இதே மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணுங்க. ஐஸ்கிரீமுக்கு கீழே ஒட்டாது இருக்கணும். 10 நிமிஷத்திலே பால் குவான்டிட்டி ஹாஃப் வந்துடும். பாருங்கள், பால் குவான்டிட்டி கம்மி ஆகிட்டு இருக்குது. இப்போது அடுப்பு சிம்மாக வச்சுட்டு இதே பாலுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணிடலாம். அதுக்காக நான் 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், ஒரே ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் திக்காக வரணும். அதுக்காக 100 ml பால் இருக்குது இல்லை, இந்த பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் குக் ஆகிட்டு இருக்கு இல்லை, அதே பாலில் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், அடுப்பு லோ டு மீடியம் வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். திக்காகிட்டு இருக்குது. இந்த பாலில் போட்டு கலந்துக்கிட்டே குக் பண்ணுங்கள். அடுப்பு லோ வச்சு குக் பண்ணுங்கள். சும்மா கொஞ்சம் நேரத்தில் திக்காயிரும். ரொம்ப சீக்கிரமாக கீழே உக்காந்துரும். பார்த்து குக் பண்ணுங்கள். நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் வெளியே வாங்குறத விட இந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அது கூட நம்ம வீட்டிலே செஞ்சோம், ஹெல்த்தியாக இருக்கும். கீழே உக்காந்தனா ஐஸ்கிரீமில் வாசனை வந்துடும். அதுக்காக பாருங்கள், கலந்துக்கிட்டே குக் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கூல் ஆகட்டும். நம்ம மில்க் பவுடரு கார்ன்ஃப்ளவர் போட்டோம் இல்லை, திக்காக வந்துச்சு பாருங்கள். இது சைடில் வச்சுட்டு க்ரீம் ரெடி பண்ணிடலாம். க்ரீம் எதுவுமே இல்லைங்க, ஃப்ரெஷ் மலாய். பால் சூடு பண்ணி வச்சா மேலே அலக்க வந்துடும். அது மலாய் எடுத்து 2 ஸ்பூன் பவுடர் சுகர் போட்டு சும்மா 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்கரில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜாரில் போட்டு கூட 2 அடி போதுங்க. இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வாங்க பால் சேர்த்துடலாம். நம்ம மில்க் பவுடர் சேர்த்து குக் பண்ணோம் இல்லை, இது கூல் ஆகிட்டே இருக்குது. திக்கான பாருங்கள், கூல் ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி திக்காயிரும். இந்த க்ரீமில் சேர்த்துட்டு சும்மா 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிடலாம். இந்த மாங்காய் சீசனில் மாங்காய் ஐஸ்கிரீம் சாப்பிடாது இருந்தால் எப்படிங்க? கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. ஈஸியாக மெத்தடில் நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எந்த வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதான். இது சைடில் வச்சுட்டு இப்போ மாங்காய் கட் பண்ணிடலாம். இது 3 மாங்காய் இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போது பீசஸ் பண்ணி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே போடாதீங்க. மாங்காய் மட்டும் குவாலிட்டி நல்லா இருக்கட்டும். பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது. எல்லாமே இதே மாதிரி செஞ்சு ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். மாங்காய் குவாலிட்டி நல்லா இருந்தால் ஐஸ்கிரீமில் எதுவுமே வாசனை இருக்காது, நல்லா இருக்கும். பாருங்கள், மேங்கோ பல்ப் ரெடியாக இருக்குது. இதில் சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிடலாம். மேலே கார்னிஷிங்க்கு ட்ரை ஃப்ரூட்டு, சாக்லேட் ரெடியாக வச்சுருங்க. பீட் பண்ணால் நம்ம ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது. சும்மா ஃப்ரீசரில் வச்சு 8 ஹவருக்கு தாராளமாக சர்வ் பண்ணலாம். பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது. நீங்கள் மாங்காய் குவாலிட்டி மட்டும் நல்லா எடுத்துருங்க. நம்ம ஐஸ்கிரீம் கலர் சூப்பராக வரும். ஐஸ்கிரீம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் எல்லாமே போட்டு ஒயிட் சாக்லேட் பாரு பீசஸ் இதில் மேலே சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட் நான் போட்டேன். மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும். ஆஃப்டர் 10 ஹவர்
பாருங்க, இப்போது ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது. ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் டேஸ்டியாக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக கலரு, நம்ம ஹெல்த்தியாக ஐஸ்கிரீமு. பாருங்கள், வாயில் தண்ணி வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இருக்குது இல்லை? ப்ளீஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சாக்லேட் சிரப் மேலே போட்டு கூட சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு எதுவுமே நல்லா இருக்காது இல்லைங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள், நம்ம பசங்க மட்டும் சாக்லேட் போட்டு சாப்பிட்டேங்க. நான் இப்படியே சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி இருந்துச்சு என. ப்ளீஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலில் புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.